I am indeed delighted to be in Chennai and meet my dear friend and brother Edappadi Palanisamy ji, who has led the Bharatiya Janata Party, AIADMK and other NDA alliance partners. We had very good meetings, we had very good discussions about strengthening our political work together, about fighting the 2026 assembly elections. We are very confident that NDA will have a sweeping victory in the 2026 elections. We have discussed today various plans for the coming few months. All the members and partners of AIADMK and BJP and other friendly parties of NDA will work for a bright future for Tamil Nadu. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மத்திய அமைச்சர் மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களை இன்றைய தினம் நாங்கள் சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நிலவரங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக, பாரதிய ஜனதா மற்றும் என்டிஏ கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்ற அதற்கான திட்டங்களை நாங்கள் இப்பொழுது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக, பாரதிய ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க என்பதை தெரிவித்துள்ளது. திமுக 170, பாஜக 23, அதே போல பாமக 23 அப்படிங்கிற பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு முடிஞ்சிட்டு தான் ஒரு தகவல் வெளியிருக்கு. தொகுதி பங்கீடு விஷயமா எதுவும் பேசலை. இன்றைக்கி முதல் கட்டமாக கள நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இருவரையும் சேர்த்து சொல்லி பியூஷ் கோயல் வந்து பழனிசாமி கொடுத்ததாக சொல்லப்படுது. அதை பற்றி எல்லாம் பேசினாங்களா? அதான் இன்றைக்கி அது மாதிரியான பேச்சுவார்த்தை ஒன்றும் பேசலை. இன்றைக்கி நாங்கள் பொதுவாக என்ன நிலவரம் எப்படி இருக்குது, நம்மளுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது, அது ஓட்டு பெர்சன்டேஜ் எவ்வளவு, அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு அதான் அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர பகைவர்களும் இல்லை. பாஜக 50 தொகுதி கேட்கிறதா சொல்றாங்க. அப்படியா 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 தேசிய ஜனநாயக கூட்டணி நிக்கிற இடங்களில் எல்லாம் வெற்றி பெறும், அவ்வளவுதான். அது நான் சொல்ல முடியாது. நிக்கிற இடத்துல எல்லாம் தாவேகா தலைவருக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருந்தீங்க. தனியா நின்னா அவர் என்ன நிலைப்பாடு, அதாவது டிஎம்கேவை தோக்கடிக்கணுன்ற ஒரு நிலைப்பாடு தான் அவரோட நிலைப்பாடு. ஆனா தனியா நின்னா அது செய்ய முடியுமான்னு அவர் யோசனை பண்ணணும். அதனால ஒரு வியூகம் வகுக்கும் பொழுது எதிர்கூட்டணியில இருந்தா நல்லதுன்னு நினைச்சாருன்னா அதுக்கு அவர் முடிவு செய்யணும். நான் சொன்னேன், சொல்றது சொல்லுவாங்க, பார்க்கலாம், நட்பாயிடுவாங்கன்றீங்க. எப்படி வேணாலும் ஆகலாம். நாம திராவிட மாடல்னு சொல்ல சொல்ல அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியுது. அவங்களுக்கு திரும்ப திரும்ப எரியணும் தான் நாம திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்றோம். நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை ஆரிய ஆதிக்கவாதிகள், அந்த வழி மறந்த அடிமைகள், அறிவற்ற அரைகுறைகள்னு யாரும் இந்த ஆலமரத்தை அசைச்சு பார்க்க முடியாது. திராவிடம் எனும் அறிவொளி இயக்கத்தால் நிமிர்ந்த தமிழ்நாடு ஒரு நாளும் தலைகுனியாது. பாசிசவாதிகளின் பகல் கனவு இங்கு பலிக்காது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் கூட்டணி அமைந்த பிறகு இந்த தேர்தலை சந்திப்பதற்கான அடிப்படையான முதற்கட்ட பேச்சுவார்த்தையை அதிமுகவும் பாஜகவும் இன்று நிகழ்த்தியிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தார்கள், அப்போது பதிவான பெற்ற வாக்குகள் என்ன, இப்போது என்ன வியூகம் என்பது பற்றி பேசப்பட்டதாக திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார். ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இந்த அணிக்குள் வருவது தொடர்பாக பேசப்படவில்லை என்று அவர் சொன்னாலும் மற்றொரு தருணத்தில் அரசியலில் நிரந்தர எதிரிகள் இல்லை என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். வியூகம் வகுக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு வியூகமாக அந்த வியூகம் இருக்க போகிறது என்பது முதல் வினாவாக நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வெல்வோம் என்ற ஒரு உறுதியை நேற்று திராவிடம் தோற்காது என்கிற ஒரு கோணத்தை முன்வைத்திருக்கிறார். இது சார்ந்து நாம் பேச போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில்
மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்ஜே இதயா, திரு சிவப்பிரியன், அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அதிவீர ராம பாண்டியன், அரசியல் விமர்சகர் தொழிற்சங்கவாதி திரு துரை பாண்டியன் அவர்கள், இவர்களோடு தாவேக ஆதரவாளர் திரு கந்தசாமி இணைய இருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். இதையா வியூகம் என்ன? வியூகம் நீங்கள் வந்து ஒரு தேர்தல்னு வந்தால் ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைக்கணும் அப்படின்றதான் வியூகம். அதில் திமுக ஏற்கனவே கட்டமைச்சு ஒரு 6 ஆண்டுகளை தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதில் சிக்கல் இல்லை. அதை தாண்டி அவங்க அதை எப்படி இன்னும் வலிமையாக கட்டமைக்கலாம் அப்படிக்கான முயற்சியில் அவங்க இறங்கிட்டு இருக்காங்க. தாவேகாவை பொறுத்தளவில் நான் முதலமைச்சர் என்று ஏற்றுக்கொண்டால் என்னோட கூட்டணிக்கு வாங்க, அந்த கூட்டணியை ஏற்றுக்கிறேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ அவர் கூட்டணிக்கு இது வரைக்கும் யாரும் வரலைனாலும் கூட்டணி கதவுகள் திறந்து தான் இருக்குது, நாங்கள் அதை ஜனவரியில் அப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சில 2ஆம் கட்ட தலைவர்கள் கருத்து சொல்கிறாங்க. ஸோ அவரும் கூட்டணியை கட்டமைக்கணும்னு தான் இருப்பார். இப்போ சிறு சிறு கட்சிகள், இது வரைக்கும் சேராத கட்சிகள், ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போய் ஒரு தலைமையை ஏற்க வேண்டிய நிலைமையில் இருக்க கொஞ்சம் சிறு கட்சிகள், அவங்களுக்கு இப்போ ஆப்ஷன் அதிகரிச்சிருக்கு. என்டிஏக்கு போகலாம், விஜய்க்கு போகலாம், திமுகவுக்கு போகலான்னு ஆப்ஷன் அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து அந்த ஆப்ஷன் இல்லை, இங்கே அல்லது அங்கே அப்படின்றது இப்போ வந்து களம் 3 ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தர் 3 பேர் இருக்கு. ஆப்ஷன் ஏ, பி, சின்னு வந்துருச்சு. அது சரி, கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய். ஆனாலும் தமிழிசை வந்து தம்பி நீங்க தனியா போனா தோத்துருவீங்க, உங்களுக்கும் திமுக தானே எதிரி. ஆமா, நயினார் சொல்றாரு, இருமுனை போட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும். அது எதனால அது சொல்றாங்க? இப்ப ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வாங்கின ஓட்டே 41, திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி பயங்கரமா இருக்குன்னு சொல்றவங்க ஏன் விஜய் அழைக்கிறாங்க? இல்லை, விஜய் அதை தான் வந்து அந்த அன்னைக்கு சொன்ன உதாரணத்தை நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் நினைக்கிறேன். நான் அவர் விசில் அடிச்சுட்டே போறாங்கன்னு சொன்னார்ல, ராத்திரியில் பயமாக தனியாக போகிறவங்க அதை பயத்தை மறக்கிறதுக்காக ஒரு விசில் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டே போவாங்கன்ற மாதிரி. ஆமாம், அதுதான் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இவர் வலுவான கூட்டணி இல்லைன்றதை திரும்ப திரும்ப அவர்களே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறாரு பிரம்மாண்டமான கட்சி வரும்னாரு. அப்புறம் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னாரு கொடியை பார்க்கவும். நீங்கள் கடைசியாக பொதுக்குழுவில் பேசும்போது நீங்கள் கவலையே படாதீங்க, ஒரு வலுவான கூட்டணியை நான் கட்டமைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சில முன்னாள் அமைச்சர்கள் இந்த மாதிரி திரும்ப திரும்ப அதான் சொல்றாங்க, வலுவான கூட்டணி வரும். நீங்க சரிங்க, வலுவான கூட்டணினா விஜய் இருக்கிறது தான் வலுவான கூட்டணியா? அதிமுக பாஜக அதான் சொல்ல வரேன். டிடிவி, ஓபிஎஸ், அன்புமணி, பிரேமலதா, பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இவங்க ஏசி சண்முகம், இவர்களை பூவை ஜெகன், இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்த பழைய என்டிஏ இருக்குல்ல, அதுவே வலிமையான கூட்டணி இல்லையா? அதான் சொல்றேன். இப்போ இவங்க என்ன சொல்லணும்னா இப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். இவங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க வலுவான கூட்டணி, நல்ல கூட்டணி அமைப்பேன்னா இப்ப இருக்க கூட்டணியை அவங்களே விமர்சனம் பண்ற மாதிரி, வலுவில்லாத கூட்டணி, இது நல்ல கூட்டணி அல்ல, இது கெட்ட கூட்டணி, இது மாதிரியான நல்ல கூட்டணி அமைப்போம்னா கூட்டணின்னு அர்த்தம். இது வலுவான கூட்டணி அமைப்போம்னா வலுவில்லாத கூட்டணி அமைச்சிருக்கோம்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். ஓப்பனிங்கே ஒரு ஸ்ட்ராங்கா வர மாட்டாங்கன்றீங்களா? ஒரு பொசிஷன் பண்றதே ஒரு நாங்க வலுவான கூட்டணி இன்னும் மேலும் இதை வலுப்படுத்துவோம்னு தான் பேசணும். வலுவான கூட்டணினா இதை விட வலுவான கூட்டணி, இதை விட பலம் பொருந்திய கூட்டணி இன்னும் பெருசா பண்ணுவோம், பிரம்மாண்டமா பண்ணுவோம், திமுகவோட கூட்டணியோட எங்க கூட்டணி பிரமாதமா இருக்கும் அப்படின்னு நீங்க வலிந்து திரும்ப திரும்ப விஜயை கூப்பிடுற மாதிரியான ஒரு இது வந்து ஒரு சிம்பத்தியே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது வெளியே நீங்க இப்போ நம்ம பல பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது யார் மேல சிம்பத்தி சார்? என்ன பாவம் அப்படி விஜய்கிட்ட இப்படி கெஞ்சுறாங்களே அப்படின்னு சொல்லி திமுக பாஜக மேல ஒரு சிம்பத்தி வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா விஜய் அவ்வளவு எதிர்பார்க்கறாங்க, அவர் வந்தா தேவல கடைசி நேரத்தில் வந்துருவாரு, சிபிஐ இருக்கு, என்னென்ன பிரச்சனை என்னென்ன பேசுறாங்கன்றீங்க, அவர் வந்துருவாரு, கரூர் கேஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு. ஆமா, அதனால வந்து அவர் தெளிவா திரும்ப விஜய் வந்து ஆரம்பத்துல இருந்தே கட்சியை ஆரம்பித்த தினம் முதல் இப்போ கடந்த மீட்டிங் வரைக்கும் அவர் வந்து நான் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான்றதை திரும்ப திரும்ப அவர் தெளிவுபடுத்திட்டே இருக்காரு. ஆனாலும் இன்னும் பாஜக அதிமுக பலர் அவர் வந்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னா இப்போ இந்த கூட்டணியான ஒரு வலுவா சரி, அதுக்கு அடுத்தமா சரி விஜய் வரமாட்டார்ன்ற ஒத்தி வச்சுட்டு ராஜதந்திரமா பார்க்க மாட்டீங்களா? இதை சிம்பத்தியா தான் பார்ப்பாங்களா? இதை ஒரு வியூகம் வச்சிருக்காங்க, ஒரு ராஜதந்திரம் இருக்கு இதுக்குள்ள. இல்லைங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்றவரை நீங்க திரும்ப திரும்ப எதிர்பார்த்துட்டு அவர் வந்து ஏன் இப்ப இவர் கிண்டல்லாம் அடிச்சிட்டாரு. டிடிவி தினகரன் அவர்கள் இதை கிண்டலே பண்ணிட்டாரு. வேணும்னா அங்க ஆஸ்பயர் சாமிநாதன் கிண்டல் பண்றாரு. நீங்க வந்து திமுக வீழ்த்தணும், எல்லாரும் ஓரணியில சேரணும், போய் விஜய்ல போய் சேருங்கன்றாரு. விஜய் தலைமையில போய் கட்டமைங்க ஒரு கூட்டணிய. அவர் தான் வரமாட்டேன்றல, நீங்க என்ன உங்களுடைய பார்வை திமுக ஒழிக்கணும், நீங்க போங்க அவரோட போய் சேருங்கன்ற அளவுக்கு விமர்சனங்கள் வருது இல்ல, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதனால வந்து இவங்க பலவீனமான கூட்டணி அப்படின்னு வந்து இவங்களே தான் முத்திரை குத்துறாங்க. ஸ்டார்டிங்கே ஓப்பனிங்கே வந்து ஒரு வீக்கான விக்கெட்ல ஆரம்பிக்கிறாங்கன்றீங்களா? ஆமா, முதல்ல நீங்க எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனே போல்டுன்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இன்னும் நீங்க வீரியமா நீங்க சொன்ன மாதிரி இவ்வளோ இதை தாண்டி சரி விஜய் வரல அப்படின்னு ஒத்தி வச்சுட்டு
பாமகவை ஒன்றிணைக்க முயற்சி, அதை சேர்க்குறோம். தேமுதிக ஏற்கனவே இருந்தது அதிமுகவோட. சார் பாமகவில் இன்னைக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் கூட்டுற ஒரு பொதுக்குழு அப்படின்ற ஒன்றுக்கு செல்லாது அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு. அன்புமணியே என்னை ஏற்றுனாலும் நான் பெண்ணாயிரத்தில் நிற்பேன், ஐயா வந்து ஆனந்த கண்ணீர் விட்டவரை கண்கலங்க வச்சுட்டாங்க, அப்படி ஐயாவை இது பண்ணலாமான்னு ஜி.கே. மணி கேட்குறாரு. ஒரு உருகி மருகிற வேதனைப்படுற காட்சியை பார்க்குறோம். இது அடுத்த கட்டமாக பியூஷ் கோயலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போய் தைலாபுரத்தில் 2 பேரையும் வச்சு பேசி அதை சார்ட் அவுட் பண்ணுற இடத்துல இருக்காது. இல்லை, அதை தாண்டி இருக்குது. ஆனால் பட் இவங்க சரி அதை விடுங்க. அதான் ஒன்றா சொல்ல வரேன். ஒவ்வொரு ஆப்ஷனாக விஜய் ஆப்ஷன் அது இல்லை, அடுத்து 2 பேரையும் ஒன்றிணைக்கிற பணி அது இல்லை, அட்லீஸ்ட் அதில் எது பெரும்பான்மை அணி அதை கொண்டு வர்றது. பெரும்பான்மை அணி யாருன்றது எப்படி தெரியும் நமக்கு? தேர்தல் முடிவு வந்து ரிசல்ட் வந்தால் தானே தெரியும். ஆமாம், அது உண்மைதான். பட் 2ல் ஒன்றையாவது கொண்டு வரணும்ல, அதையும் விட்டுறக்கூடாதுல்ல. அதில் 2மே ஒன்று திமுக பக்கம் ஒன்று விஜய் பக்கம் போயிட்டா என்ன பண்ணுறது? நீங்கள் அதையாவது கொண்டு வரணும். அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஒரு கூட்டணி ஒரு தேர்தலில் வெற்றி பெறணும். வியூகம்ன்றது என்ன? ஒரு வாக்கு வங்கியை அதிகரிக்கணும், நமக்கான வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும். சரி சார், இப்போ 2-3 நாட்களாக பேசப்படுறதே வந்து பியூஷ் கோயல் வர்றாரு அப்படின்றதுக்கு முன்பாகவே இப்போ டிடிவி டெல்லிக்கு போயிட்டு வந்தார், ரகசிய பயணம் மேற்கொண்டுட்டு வந்துட்டாரு. ஓபிஎஸும் அவருடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் 88 மாவட்ட செயலாளர்களோடு இன்றைக்கி பேசியிருக்கிறாரு. அவங்கெல்லாம் திரும்ப என்டிஏ ஃபோல்டுக்குள்ளே வரப்போகிறாங்க, அதெல்லாம் ஒரு பாசிட்டிவான சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆமாம், அதான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்தால் தான் இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபிளான ஓட்டை வாங்க முடியுன்றது என்னுடைய கருத்து. இப்போ இவ்வளோ அதுதான் வருது. நீங்கள் வந்து உங்கள் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகிறார்கள்னு வர்றதை நீங்கள் சமாளிக்கணும். அதை தாண்டி ஒரு பலமான போட்டியை திமுகவோட நெருங்கி வந்து போட்டி போடணும்னாவே நீங்கள் இவங்களெல்லாம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. தேமுதிக கொண்டு வரணும். நீங்கள் சொல்கிற மற்ற வரிசையாக சொன்னீங்க, கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம் உள்ளிட்ட பல பேரை, பாரிவேந்தர், இப்படி பல பேரை வந்து கொண்டு வந்து அதை ஒரு வலுவான அங்கே தானே இருக்கிறாங்க, எப்போனாலும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்க வேண்டிய ஆட்கள் தான். ஒவ்வொருத்தராக என்டிஏல இல்லைன்னு ஸ்டேட்மெண்ட் வர்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. நீங்கள் யார் வந்து என்டிஏல தான் இருக்குன்னு சொல்லி இனிமேல் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணி ஒன்று சேர்ந்து ஒரே மேடையில் எல்லாரும் ஏற்ற முடியாத சிக்கல் தானே என்ன இருக்கு? சரி, நீங்கள் இன்னைக்குமே வந்து இன்னைக்கு வந்து பேசிட்டாங்க, எல்லாம் முடிவாக போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறப்ப எந்த பேரமும் நடக்கவில்லைன்னு நயினார் சொல்கிறாரு. அப்போ வேற என்னதான் பேசுனாங்கன்னு தெரியல. அப்போ ஓபிஎஸ் பற்றியும் பேசலைன்றாரு. என்ன சொன்னாங்க? 43.3 ஏற்கனவே தெரியும், அதை தான் பேசணுன்றாங்க. முன்னாடி என்ன வாங்கணும், பார்லிமெண்ட்ல என்ன வாங்கணும், அசம்பிளியில் என்ன வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இன்னொரு பத்திரிகையாளர் பார்வையும் கேட்டுறேன். சிவபிரியன், என்ன பேசுனாங்க, என்ன வியூகம், 2 முகாம்களில் இருக்கக்கூடிய நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஓகே, எங்கள் கூட்டணி வந்து எல்லாரும் போயிட்டாங்க, யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் பார்ட்னரோட நாங்கள் இன்றைக்கி டாக்ஸை லான்ச் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு லீடு எடுக்கிறோம். டிஎம்கேல காங்கிரஸை கூப்பிட்டு பார்த்தாங்க, அதன் பிறகு எந்த ஒரு என்ன சொல்கிறது ஃபாலோ அப் ஆக்ஷனும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி கூப்பிட்ருக்கோம், எங்களை தேடி டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் டெல்லிக்கு போகல, எங்களை தேடி டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாங்க. நாங்கள் டெல்லியிலேருந்து வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதே வெற்றியா? இப்போ இவங்க டெல்லிக்கு போன கணக்கு என்ன சொல்கிறது? இல்லை, இவங்க டெல்லிக்கு போனது வேறு சார், அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்கல்ல சார். அமித்ஷாவை பார்க்கறதுக்கு இல்லை, அமித்ஷாவை நீங்கள் பார்க்க போனோம், அமித்ஷாவை பார்க்கறதுக்கு நீங்கள் போனோம். பட் உங்களை பார்க்க பியூஷ் வந்துருக்கு சார். பியூஷ் கோயலை பார்க்கற கூடவா நம்ம இங்கிருந்து ஒரு ஆள் ஆட்சி பண்ண கட்சி போகும்? அவங்க வந்திருக்கிறாங்கங்கிறது அது வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். அவங்க வந்து இன்னைக்கு ஒரு டாக்ஸை லான்ச் பண்ணுறாங்க. ஃபார்மலாக ஏடிஎம்கேவும் பிஜேபியும். அத்வானி வந்திருக்காரு, ஜஸ்வந்த் சிங் வந்திருக்காரு, ஜெயலலிதா காலத்துல பிரமோத் மகாஜன் வந்திருக்காரு, ஜெட்லி வந்திருக்காரு, போயஸ் கார்டன் வாசல்ல நின்றுக்காரு சார் ஜஸ்வந்த் சிங். அதெல்லாம் வேற சார். இன்னைக்கு போயஸ் கார்டன்ல இல்லையே எதுவும், இன்னைக்கு எல்லாமே வேற தானே இருக்கு. சி, அது பழசு பேச வேண்டாம். இப்போ பியூஷ் கோயல் வந்து ஒரு கமிட்டி போட்டு வந்தாங்கன்னாலே அது பெரிய விஷயமா பார்க்குறீங்க? பாசிட்டிவா பார்க்குற இடத்துல நகர் பாசிட்டிவ் பார்க்குற இடத்துலனா ஏடிஎம்கே கூட்டணியில் எந்த ஒரு நகர்வுமே இல்லைன்னு தானே பேசிட்டு இருந்தோம். பட் நகர்வு இன்னைக்கு வந்திருக்குல்ல. ஓகே, ஒரு நகர்வு இருக்கு, ஒரு ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு என்ன சொல்றாங்கன்னா வந்து விஜய் வந்து இது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இல்லை, எங்களுக்கு வந்து ஒரு இத்தனை % ஓட்ஸ் இருக்கு. நான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எங்களோட கம்பைன் ஸ்ட்ரென்த் வந்து 40% ஓட்ஸ் இருக்கு. நாங்க வந்து கிரவுண்ட்ல எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அலையன்ஸ்ன்னு பார்க்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளியில பேசுறாங்க. சி, இது எல்லாமே இப்ப நடக்கிறது எதுவுமே வந்து ஃபைனல் டாக்ஸ் கிடையாது. இப்பதான் லான்ச் பண்ற எல்லா அலையன்ஸ்லயுமே இதுதான். தன்னம்பிக்கையோட தேர்தலை சந்திக்க போறோம்ன்றாரு பியூஷ் கோயல். அது தன்னம்பிக்கையோடன்னு சொல்றதே ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கையா இல்லை? அது அவரோட நம்பிக்கை, வார்த்தை தானே. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம வந்து ஒரு அர்த்தத்தை தேடுறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. சரி, இப்ப எல்லாருமே என்ன
விஜய் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாரு, அதிமுகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, பாஜகவை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, கேட்டால் களத்தில் இல்லாதவங்க என்னும் போது அப்போ நாங்கள் களத்தில் இருக்கோன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்களும் இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை டிஎம்கேவை எதிர்த்து நின்று தேர்தலில் யார் ஜெயிக்கிறது அப்படின்ற இடத்துக்கு பதிலாக விஜய் இவங்கெல்லாம் களத்தில் இல்லை அப்படின்னு சொன்னதுனால இல்லை நாங்கள் களத்தில் இருக்கோம் அப்படின்னு காட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காட்ட வேண்டிய இடத்துக்கு அவங்கள தள்ளினது யாரு? விஜய் மட்டும் இல்லை, எல்லாரும் நாமளும் சேர்ந்து தான். ஊடகங்கள் எல்லாமே விஜயை பற்றி தான் பேசணுமே தவிர அதிமுக பாஜகவை பற்றி எவ்வளோ பெருசாக பேசுகிறோம். ஸோ அதனால அவங்க தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டிய சுச்சுவேஷனில் அவங்களும் பேசுகிற மாதிரி ஒரு நாடே கிடுகிடுக்கிற போராட்டத்தை பிஜேபி பண்ணி அல்லது அதிமுக திமுக ஆட்சியை இயங்க விடாத அளவுக்கு சட்டமன்றத்தை முடக்கி மக்கள் மன்றத்தில் எழுச்சியை கொண்டு அது மாதிரி ஏதாவது நீங்கள் எதாவது பேசாமல் போயிட்டீங்க? இல்லை சார், நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். கடந்த வருஷம் இதே டிசம்பர் மாதத்தில் அதிமுகவும் பாஜகவும் எத்தனையோ போராட்டங்களை அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் களப்போராட்டங்களை எடுத்தாங்க. ஆனால் விஜய் கவர்னரை போய் பார்த்துட்டு மீடியா கிட்ட பேசாமல் கையாட்டிட்டு போனதை பற்றி தான் நம்ம 4 நாள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா விஜய் பேசினாங்களே, எல்லா ஊடகங்களும் இல்ல சார், நான் ஊடகங்களை சொல்லல. விஜய் வந்த பிறகு அதனுடைய விஷயமே மாறுது. எல்லாமே விஜய் கவர்னரை போய் பார்க்கறத பத்தி தான் பெருசா பேசுறோம். அப்போ ஒரு அன்டியூ அட்டென்ஷன் விஜய் கிடைக்குதுன்றீங்களா இல்ல ஏடிஎம்கே அதனால சஃபர் ஆகுதுன்றீங்களா? இல்ல, அன்டியூ அட்டென்ஷன் விஜய்க்கு கிடைக்குது. அதனால எல்லா பார்ட்டிஸுமே மத்த ஆளுங்கட்சிக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்சன்டேஜ் ஆஃப் மீடியா அட்டென்ஷன் பிளஸ் எல்லாமே கிடைக்குது. ஏன்னா ஒன்னு அவங்க ஆளுங்கட்சியில இருக்காங்க, இன்னொன்னு அவங்க ஃபீல்டில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க ஃபீல்டில் இல்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நிறைய இடங்கள்ல இவங்க ஃபீல்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. அது ஏன் சார், எதிர்க்கட்சி தானே சார் வைப்ரண்டா ஃபீல்டில் இருக்கணும், ஆளுங்கட்சியில தானே தொய்வு இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் இன்னைக்கு அது ஏற்கனவே அந்த 3.5-4 வருஷமா அவங்க ஃபீல்டில் இல்லாததனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது. ஸோ இது ஒரு ரீயூனிஃபிகேஷனுக்கான தொடக்கம் பார்க்குறீங்களா? அவங்களுக்கான ஸ்கோப் இல்லை, ரீயூனிஃபிகேஷனாக நாங்கள் ஒரு பலமான கூட்டணி இப்போ தேமுதிகவை கூட்டிகிட்டு வருவோம், அதற்கான முயற்சிகளை பண்ணுவோம். பாமகவில் என்ன பிரச்சனைகள் அதை சார்ட் அவுட் பண்ணுவோமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு போன வாரம் அன்புமணி அவர்கள் அழைத்த ஈவெண்ட்டுக்கு ஏடிஎம்கே போகல. ஸோ அவங்க ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்குறாங்க. ஸோ அப்பாவும் பையனும் சேர்ற மாதிரி பிஜேபி போனாங்களே, இல்ல பிஜேபி கருணாகராஜன் பிஜேபி போனாங்க, ஏடிஎம்கே போகல. ஏடிஎம்கே தானே லீடர் ஆஃப் திஸ் அலையன்ஸ். அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல. எடப்பாடி அவர்களுக்கு அந்த சேலம் டாக்டர் அன்புமணி அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியில் இருக்காரா இல்ல டெல்லியில் இருக்கிற என்டிஏல இருக்காரா? இப்போ சார் அவர் டெல்லியில் இருக்கிற என்டிஏல தானே ரொம்ப நாளாக இருந்தார். இப்போ அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவரும் ஆள் அனுப்பிச்சு எடப்பாடி கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறாரு. பட் ஏடிஎம்கேலேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இன்னும் பிஎம்கேக்கு அவங்க கொடுக்கவே இல்லை. அவங்க பெரியவருக்கு சார்பாக இருக்காங்களா? அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அவரும் இருக்கணும், 2 பேரும் சேர்ந்தது தான் பாமக. பாமகன்றது ஒரு யூனிட் தான், அது பிரிஞ்சா யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. ஒரு அலையன்ஸ்ல பாமக இருக்குதுன்னா அந்த பாமக ஒரு யூனிட்டா இருக்கணும். 2 யூனிட்டா இருந்தால் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. ஓட்டு ஒரே பக்கம் வராது. ஒரு அலையன்ஸ் பார்ட்னர், ஒரு கட்சியை ஏன் நம்ம அலையன்ஸில் கூட்டிகிட்டு வரோம்? அவங்களுடைய வாக்குகள் நமக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக வரணுங்கிறதுக்காக. ஸோ அது வராதுன்னும் போது அதை எப்படி வர வைக்கிறதுக்கான வேலையும் அவங்க தானே பண்ணணும். ஸோ ஒரு அதிமுகவுக்கு வெளியில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்களுக்கு ஒரு வியூகம், அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டிய ஒரு பொட்டன்ஷியல் அலை, ஒரு ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கேக்கு இன்னொரு வியூகம் வேணும். ஏன்னா பிஎம்கே எனக்கு வேணும்ல, எனக்கு வேணும்னமோ நான் தானே வியூகத்தை சரியாக பண்ணணும். இப்போ திமுக அலையன்ஸில் எடுங்க. சரி, இதெல்லாம் சேர்த்து இவங்க பியூஷ் கோயல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உரையாடி வியூகம் வகுத்து இன்னைக்கு முதற்கட்ட வியூகம் முடிஞ்சுது. இன்னமும் தீவிரமாக பல விஷயங்களை செய்வாங்க. அப்போ களம் மாறிடுமா? அப்போ டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு நகர்ந்துருமா? இல்லை களம் என்ன சொல்லுது சார்? களம் ஆஸ் வி ஸ்பீக் நான் பார்க்குறது நீங்கள் ஓட் ஷேரு, நான் இன்னும் ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்டாக நான் இன்னும் ஃபீல்டில் எல்லா இடத்துக்கும்லாம் போகல. பட் பார்க்கும் பொழுது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகேவாக தான் நான் ஆஸ் வி ஸ்பீக் பார்க்குறேன். அது நாளைக்கு ஜனவரியில் மாறலாம், ஃபெப்ரவரியில் மாறலாம், எப்படி வேணாலும். வலிமையான மும்முனை போட்டியை நீங்கள் பார்க்குறீங்க? நிச்சயமாக. டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிவிகே. டிவிகே விஜயை நிறைய பேர் ஓட் கட்டர்லாம் சொல்கிறாங்க. அவர் ஓட் கட்டர்லாம் கிடையாது. இஸ் எ டிஸ்ரப்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸாக தான் நான் பார்க்குறேன். அது எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாருங்கிறது 26 தேர்தல் தான் சொல்லும். விஜய் ஓட் கட்டர் கிடையாது. இஸ் எ டிஸ்ரப்டர் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது யாரை டிஸ்டர்ப் பண்ண போகிறாரு, எப்படி டிஸ்டர்ப் பண்ண போகிறாருங்கிறது தான் 26.
யாரை டிஸ்டர்ப் பண்ண போறாரு அப்படின்ற ஒன்றும், விஜய் வருகைக்கு பிறகு ஏடிஎம்கேவோட சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சி ஒரு 2-3 வருஷமாக அவங்களுடைய செயல்பாடு மந்தமானதுனால இப்போ ஒரு பூஸ்ட் தேவைப்படுது. பிஜேபி வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு பார்வையை சொல்கிறார். தொடங்கும் போதே ஒரு பலவீனத்திலேருந்து தொடங்குற ஒரு தன்மை தான் இருக்குது, ஒரு சிம்பத்தியோட பார்க்குற இடத்துக்கு தான் தள்ளப்பட்டிருக்குன்னு திரு இதயா சொல்கிறார். நம்ம 2 பேருடைய அந்த அழகான கதைகளை கேட்கும்போது, களத்தில் நாம் பல கால அரசியலை பார்த்த அந்த அனுபவத்தில் இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் டிடிவி ஜெயிச்சிட்டார். திமுக 3ஆவது இடம் போயிடுச்சு. இனிமேல் தமிழகத்தில் அதிமுக அமமுக தான் அரசியல் நிற்குது, திமுக பின்னுக்கு போயிடுச்சுன்னு பல விவாதங்களை பேசியிருக்கோம். பல விவாதங்கள்னால் எண்ணிலடங்காத விவாதங்கள். அதுக்கு பிறகு தேர்தல் களம் எப்படி இருந்துச்சு? நான் ஒன்று கேட்குறேன், திமுகவை நேரடியாக எங்களுக்கு எதிரி டிவிக்கே தான் டிக்ளேர் பண்ணிட்டு தேர்தல் சந்திக்க போக சொல்லுங்களேன், போவாங்களா? வியூகங்கள் சொல்லலாம், கதை நல்லா இருக்கலாம், யதார்த்த களத்தில் அப்படி போகணும்னு அதிமுக விரும்புதா? ரூட் கிளியரா இருக்குல்ல சார், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்க, கலை யதார்த்தம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்ல தமிழக எங்களுடைய வாக்கு வங்கி என்னன்னு எங்களுக்கு தெரியும். முதலமைச்சரோ 2 பேரும் ஓரமா சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போறோங்கிறதா எங்களோட வியூகம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது அந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இந்த கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே அதிமுக விமர்சிக்கிறதை விட்டுட்டு பிஜேபி விமர்சிக்கிறது, நேரா விஜயோட விமர்சனம் பண்ணிட்டு அவருக்கு பதில் சொன்னா மட்டும் போதுன்றீங்க. பதில் சொல்லிட்டு போயிருங்கன்னு சொல்றேன். அப்போ உங்களுக்கு தான் தெரிஞ்சு போகுது இல்ல. இப்போ ஒருத்தர் புதுசாக வராரு, அவர் களத்தில் இருந்த ஒரு மாதிரி கலை நிலவரங்கள் படித்த மாதிரி களம்பத்தியில் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது நான் என்ன சொல்கிறேன், அதை நீங்கள் அக்செப்ட். இப்போ 2 பத்திரிகையாளர்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க இவர் 2 பேர் கருத்து சொல்கிறாங்க, திமுகவுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன்னா களம் அது இல்லைங்கிறது திமுகவுக்கு தெரியும், களத்தில் இருக்க கட்சி. அதிமுக தான் அதோடைய எதிர்கட்சின்னு அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா 2021 தேர்தலில் வெறும் 43 இடங்களில் ஆட்சி மாற்றம் நடந்து, அந்த 43 இடங்களில் அதிமுக குறைவாக பெற்ற வாக்குகளை கணக்கிட்டால் வெறும் 1,83,000 வாக்குகள் தான் ஆட்சி மாற்றத்திற்கான காரணம். நீங்க சொல்ற அந்த 4 வருஷத்துல நடந்த கணக்குல சொல்லி முடிச்சிடுறேன் சார். மதுரையில 3ஆவது இடத்துக்கு போறீங்க, திருநெல்வேலியில 3ஆவது இடத்துக்கு போறீங்க, கோயம்புத்தூர்ல 3ஆவது இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல டெபாசிட் எடுக்கிறீங்க, தென்சென்னையில 3ஆவது இடத்துக்கு போறீங்க. நம்ம சொல்லும்போது அதிமுக இதுவரை உதயமான பிறகு 7 முறை ஆட்சி அமைஞ்சிருக்கு. ஆனால் 9 முறை ஆட்சி அமைப்பதற்கான எம்எல்ஏக்களை பெற்றிருக்கோம். அப்ப நான் ஒரு கணக்கு சொன்னோம்னா இவ்வளவு எம்எல்ஏக்கள் எக்ஸ்ட்ரா பெற்றிருக்கோம், அப்போ திமுகவினுடைய தோல்வி வரலாறு 300க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது சார், ஒரு சட்டமன்ற தேர்தலை அடுத்த சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்ப்பது தான் சரியான வழி. இதற்கு இடையில நீங்க இடைத்தேர்தல் பார்க்குறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் பார்க்குறீங்க, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இமீடியட்டா அடுத்த முறை ஆட்சி அமைச்ச வரலாறு, இப்படி பல வரலாறுகள் இருக்கு. அதனால சட்டமன்ற தேர்தலை அதனுடைய நுணுக்கங்களோடு சரியாக ஒப்பிட்டு பார்த்து சொன்னால்தான் களம் என்ன என்பது தெரியும். இப்போ இதையெல்லாம் நீங்க இதை சொல்றீங்க சார், ஒரு தேர்தலோட இன்னொரு தேர்தலை ஒப்பிட முடியாது. ஒரு தேர்தலில் எதிரொலித்த பிரச்சனை என்றது இன்னொரு தேர்தலில் எதிரொலிக்கிறது இல்லை. ஒரு தேர்தலில் முன்வைக்கப்பட்ட முழக்கம் அப்படின்றதும் மக்கள்கிட்ட எழுந்து வரக்கூடிய உணர்வுன்றதும் அப்படியே இன்னொரு தேர்தலில் வேறாக மாறுது. இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது தமிழ்நாடு இதுவரை பார்க்காத ஒரு தீவிரமான மும்முனை போட்டிருக்கக்கூடிய தேர்தல். திரு இதயா சொல்றாரு தாவேகா 2வது இடத்துல பல இடங்கள்ல வருது அப்படின்னு. இவர் திரு சிவபிரியன் சொல்றது ஒரு டிஸ்ரப்டரா வரலாம், நீங்க சும்மா ஏதோ கொஞ்சம் ஓட்டு வாங்கிட்டு போற ஓட் கட்டரா பார்க்க முடியாதுன்றார். அது என்னவா வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த தேர்தல்ன்றது ஒரு ரொம்ப வேற டைனமிக்ஸ் இருக்கிற தேர்தல் மாதிரி இருக்கு சார். நான் அதை தான் சொல்ல வரேன். அமமுக ஜெயிச்சோடனே டைனமிக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பேச அலசி ஆராய்ச்சிட்டாங்க. அது ஒரு இடைத்தேர்தல் சார். ஒரு இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டே திமுக 3வது இடம்னு சொன்ன இந்த ஊர் இன்னும் தேர்தல் வெற்றியே பெறாத, தேர்தல் களத்துக்குள்ளே வராத ஒரு யூகத்தை இவ்வளவு என்று பிரமாண்டப்படுத்தி சொல்றதுங்கிறது, இதில் ஏதாவது நம்ம பேசுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இல்லை ஏதாவது உண்மை இருக்கா? சரி, நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இதுவரை காணாத தேர்தல், எதுவரை காணாத தேர்தல் இது? வை கோபால்சாமி அவர்கள் கட்சி தொடங்கி திமுகவில் பெருவாரியான தொண்டர்கள் நிர்வாகிகள் என்று போய் தமிழகத்தையே மிகப்பெரிய படை திரட்டி போய் காட்சி ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் இந்த அளவுக்கு இல்லாத நேரத்தில் எவ்வளவு பெரிய வைப்ரண்டா இருந்துச்சு. நீங்க அது என்ன இல்லாத காலம். அந்த தேர்தல் இப்படி யோசிச்சு பாருங்க. 96 தேர்தல் அப்படின்ற ஒன்று, ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அந்த ஆடம்பர திருமணம், அவங்க பண்ண அத்துமீறிய செயல்கள், சந்திரலேகாவை அதெல்லாம் இல்லாம அடுத்த தேர்தல் இல்ல ஒரு மிக அடுத்த தேர்தல மதிமுக ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. 2021 அந்த குறிப்பிட்ட தேர்தலிலேயே
ஒரு வலிமையான கூட்டணியை திமுக அமைக்காமல் போயிருந்தால், அது தமாக வந்தது ஒரு பெரிய பிரளயம், ரஜினி வாய்ஸ் கொடுத்தது இன்னொரு பெரிய பிரளயம், இன்னொரு பக்கத்தில் இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான மிகப்பெரிய அலை வீசுச்சு. ஒரு அலை வீசுகிற தேர்தலில் வெற்றி முகட்டில் இவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு யாரை நினைக்கிறாங்களோ மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ரைட். அலை வீசாத தேர்தலில் வேற பிரச்சனைகள்லாம் அதை தான் சொல்ல வர. 2021 என்பது அப்படி மிகப்பெரிய அலையோ அதிமுக மீதோ எடப்பாடியார் மீதோ அதிருப்தியோ இல்லாத தேர்தல். அந்த தேர்தலில் நாங்கள் இழந்த வாக்குகள் 1,83,000 வாக்குகளை ஆட்சி இழந்திருக்கோம். அதனால பிரளயம் ஏற்பட்டு அதற்கப்புறம் அதிமுக இப்படியெல்லாம் தவறு செய்தது என்று சொல்வதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. ஆனால் அதிமுக ஆட்சியை தவறுதலாக வெறும் 2 லட்சத்துக்கு குறைவான வாக்குகளில் மாற்றி விட்டோமே, இன்றைக்கு இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே என்று ஆன்டி இன்கம்பன்சி என்பதுதான் இன்றைக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியாக அமைய போகிறது. அதனால நாங்க இப்ப நீங்க சொல்றது சார் சொல்றாரு இல்ல, நான் முடிச்சிடுறேன். கூட்டணியை முடிக்கல, ஸ்ட்ராங்காக கட்டமைக்கவில்லை சார். இன்னைக்கு தேர்தல் வந்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி அதிமுக நின்னாலும் திமுக ஆட்சியை வீழ்த்துவோம். நாங்கள் சொல்லுகிற கூட்டணி கட்சிகள் வந்தால் எதிர்கட்சியாகவே இல்லாமல் செய்வோம். அதுதான் எங்களுடைய வியூகம். அது நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தான் வீடு திருடி அசல வீட்டுக்காரியை நம்ப மாட்டான்னு சொல்லி. அதே மாதிரி பிஜேபி அதிமுக கூட்டணி ஒருத்தர் மேலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையில தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட எப்போ போய் கூட்டணி அமைச்சாங்க, இப்போ மறுபடியும் வந்து பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பேசுறதுனால தமிழ்நாட்டில் டெல்லியிலேருந்து 2 பேர் வந்து பேசுறதே அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இது வந்து சாதாரண விஷயம். ஆனால் இன்னைக்கு பெரிய விஷயமா பேச வைக்க காரணம் என்னன்னா எடப்பாடியோட பிஹேவியர். அவர் எப்படி நடந்துக்கிட்டாருன்னா, அமித்ஷா வரும்போது எப்படி நடந்துக்கிட்டாரு, வாயெல்லாம் பொத்திக்கிட்டு உட்காந்துருந்தார், பேசவே இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கடுமையான விமர்சனத்துக்கு வந்தது சார். சொல்றேன், பியூஷ் கோயல் வந்து நான் எப்படி பார்க்கறேன்னா, பியூஷ் கோயல் வந்து சந்திச்சதும் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சதும் தமிழ்நாட்டு மக்கள் விரோத கட்சியினுடைய தலைவராக இருக்கிற பழனிசாமியும் இந்திய நாட்டு மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டிருக்கிற பியூஷ் கோயலும் சந்திச்சிருக்காங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். இதுக்கு மேலே அதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இவர்கள் செய்திருக்கிற துரோகம் இந்திய நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட துரோகத்தை செய்தவர்கள் நீங்க கை குலுக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். அதாவது என்னன்னா, தொழிலாளர் நல சட்டங்கள் இன்னைக்கு வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. 44 சட்டத்தை 39 ஆக்கி 39 4 ஆக்கி எத்தனை நிமிஷம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காங்க, விவாதம் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? 3 நிமிஷம், 3 நிமிஷம் விவாதத்தில் 4 சட்டத்தை பாஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. உடனே பிரசிடண்ட் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம், இந்த உறுதி திட்டம் சார், ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்த ஒரு திட்டம். மகாத்மா காந்தியும் கொண்ட இந்த கூட்டம் மகாத்மா காந்தியோட பெயரையும் காலி பண்ணிருச்சு. இன்னைக்கு பெயரை காலி பண்ணது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சியில் நம்பிக்கை இருக்கிற ஒரு கட்சியாக அதிமுக இருக்கும் என்று சொன்னால், இன்னும் அண்ணாவின் பெயரை அவர் வைத்திருக்கிற ஒரு நியாயம் இருக்கிறது என்று நம்பினால் என்ன கேள்வி கேட்கணும்னா, மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வர்ற மாதிரி இன்னைக்கு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 60க்கு 40 என்று பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறீர்கள், அதை அவர் எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்காமல் இன்னைக்கு பியூஷ் கோயலுக்கு கை கொடுக்கி இருக்கிறார். அவர் இல்ல சார், 125 நாளா உயர்ந்துருச்சு, நீங்க ஏன் பாராட்ட மாட்டீங்கன்றார். என்ன உயர்ந்துருச்சு? 100 நாள் வேலைன்றது 120. அதான் சொல்றேன். எடுங்க லிஸ்ட் எடுங்க. அதாவது பெஸ்ட் இம்ப்ளிமெண்டட் 100 நாள் வேலை திட்டத்தை மிகச்சிறப்பாக அமல்படுத்திய மாநிலங்கள் 3ங்க. ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று சத்தீஸ்கர், இன்னொன்று கர்நாடகா. ஒரு 3-4 மாநிலம் தான். இந்த 3-4 மாநிலத்தை ஏன் எல்லாத்தையுமே விட்டுருமே? தமிழ்நாட்டில் கூட 50 நாள் தாங்க வேலை, அதிகபட்ச வேலையை 50 நாள் தான். அப்ப நீ இல்லாததை ஒன்றை காட்டி 125ங்கிற ஆசையை காட்டி இந்த திட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதற்கு நியாயப்படுத்துகிறீர்கள். ஒரு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டுக்காரராக இருந்திருந்தால் அண்ணாவின் பெயரை கட்சி வைத்திருப்பதற்கு ஒரு நியாயம்னா இதை நீங்க பேசியிருக்கணும். அன்னைக்கு வந்து நான் வந்து அந்த வேலை வாய்ப்பு மட்டும் இல்லைங்க, மாநில சுயாட்சி அதில் அடங்கி இருக்கிறது. ஆனா அதையெல்லாம் பேசல. இல்ல, முதலமைச்சர் அதை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்து கூட்டணி தர்மம் சார், இப்போ வந்து பிஜேபியோட கூட்டணி போயிட்டாங்க. இதை வந்து இவங்க 2 பேரும் கை கொடுக்கறது, இந்த நாட்டில் நடக்கிற திட்டங்கள், இவங்க கொண்டு வந்திருக்க சட்டங்கள் எல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எந்த விதத்தில் நீ என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்தாலும் அல்லது விஜயை 3வது அணியாக நீங்களே உருவாக்கிட்டு வந்தாலும் இங்க உங்களுடைய வேஷம் கலைந்து போய்விடும். அதனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி. நல்லா ஞாபகம் வச்சுங்க,
கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் என்று எந்த விதமான ஊசலாட்டம் இல்லாமல் சரியா இன்னைக்கும் முதலமைச்சர் பேசியிருக்கார். முதலமைச்சர் பேசுறது ஒரு இடம்னா திருமாவளவன் பேசுற இன்னொரு இடத்துல சண்முகம் ஒரே குரலில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்க வந்து பாஜகவை வீழ்த்துவதை தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் சீட்ஸ். இது ஒரு கொள்கை இருக்கிறது, ஐடியாலஜிக்கலாக நாங்கள் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று அவர் இருக்கிறார். ஆனால் இங்க ஒரு கொள்கை அறிவிப்பை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். இவரால் வந்து நாங்கள் இதை பண்ணுவோம் பண்ண மாட்டோம்னு பேச முடியாது. இன்னைக்கு அவர்களுக்குள்ளேயே என்ன பிரச்சனைனா ஏற்கனவே வாங்கினாங்களே இவங்க சொல்றாரு, தோழர் சொன்னார் 21%, 21 நடந்த தேர்தலில் 1 லட்சத்துக்கு கம்மியான ஓட்டில் தான் தோத்துட்டோன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அதே இதில் 1% எதிர்கட்சி தலைவரான அவர் ஸ்டாலின், ஞாபகம் வச்சுங்க, 1%. அப்போ அதை நான் இப்போ பேசல. ஆனால் இன்னைக்கு கல யதார்த்தம் என்னன்னா, விஜய்க்கு வந்து எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கிறது அத்தைக்கு மீசம் முளைச்சப்பறம் அவர் சித்தப்பனாகி நம்ம பார்த்துக்கலாம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு பிஎம்கேல எந்த பிஎம்கேவோட நீங்க சேர போறீங்க? என்டிஏல எந்த ஒன்னு சேர்த்துருவாங்க சார். எந்த ஓபிஎஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்துற போறாங்க. அதாவது இதுவரையில என் பையன் மேல சிபிஐ கேஸ் இருக்கு, அதை விரைவுபடுத்துங்கன்னு எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அப்பா சொல்றாரு, சார் அவர் மேல மருத்துவக் கல்லூரி நடத்துனதை ஊழல் பண்ணியிருக்காரு, உடனே நீங்க நடவடிக்கை எடுங்க, ஏன் சிபிஐ ஏன் சும்மா இருக்கீங்கன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அங்க பிளவு வந்துருச்சு. அதுக்கு அப்புறம் வந்து அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு சொல்லுங்க? அதிமுக அவங்க சொல்றாங்க நாங்க தான் அதிமுகன்னு. அதிமுக ஒண்ணுதான் சார், பிரிஞ்சு போனது வெவ்வேறு இருக்கலாம். அதிமுக ஒண்ணுதான். செங்கோட்டை எங்க இருந்து போனாரு? அங்க இருந்தானே போனாரு. ஏன் கோயம்புத்தூர்ல ஒரு மந்திரி, முன்னாள் மந்திரி தனியா போய் ஆர்எஸ்எஸ் காரரை பாக்குறாரு, அங்க மந்திரியை போய் பாக்குறாரு, ஏன் தனித்தனியா போய் பாக்குறாங்க? அப்ப அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு போங்க. அங்கேயும் எடப்பாடி பழனிசாமியை அவங்களுடைய ஒப்பற்ற தலைவராக ஏற்றுக்கொள்ள அவருடைய 2ஆம் நிலை தலைவர்களே தயாராக இல்லை. இன்னைக்கு அங்க வந்து கூட்டணி சேர்ந்து கெடுப்பதில் இன்னைக்கு அதிமுக பலியாக போகிறது. அதுதான் நடக்க போகிறது. ஒரே ஒரு நிமிஷம், இப்போ இப்படி சொல்றாரு, நீங்கள் திமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு எதுக்கு பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்தீங்க? எதை அண்ணாவை கேவலப்படுத்த சேர்ந்தீங்களா, இல்லை திமுக கொள்கையை நாசம் பண்ணிட்டு போய் சேர்ந்தீங்களா? அங்க அமைச்சரவையில் இருந்தீங்களா? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? அவர் திமுக இல்லங்க, அவர் திமுக நான் சொல்றேன், இல்ல திமுக சொல்றேன், இல்ல அதான் சொல்லிடுறேன். அப்படி திமுக காரர் இல்லாதவர் அப்ப ஒரு விமர்சிக்கணும்னா இவங்க பிஜேபியோடு இருந்த கூட்டணி காலம் எவ்வளவு சார்? தமிழ்நாட்டில் முதல்ல பிஜேபிக்கு எம்எல்ஏக்களை பெற்று தந்தது யார் சார்? அப்பமெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் மறந்துட்டாங்க. அயோத்தியில கோயில் கட்டுறங்கிற அஜெண்டா பிறந்து இல்ல நீங்க பேசும்போது குறிக்கிடல, நீங்க சொன்னதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து பிஜேபியில் செங்கோட்டையன் வந்து இங்க இருந்து போனார். செங்கோட்டையனே நாங்க நீக்கிறோம். அப்படி பார்த்தா இன்னைக்கு ஒரு பங்கு அமைச்சர்கள் அதிமுகவில் நீக்கப்பட்டவர்கள் சார். இல்ல 1/3 திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு அதிமுகவில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர்கள். அவர்களை தூக்கி கட்சி நடத்திட்டு இருக்கிற கட்சி திமுக. நீங்க கை கொடுங்க, துண்டு போடுங்க, அதெல்லாம் அப்புறம். கொள்கை வழியில நீங்க என்ன நிக்கிறீங்க சொல்லுங்க. கொள்கை வழியில மிக தெளிவா காந்தியினுடைய பெயரை நீக்கியதை நாங்க எதிர்த்திருக்கோம். 125 சார் உங்களுக்கு நாடாளுமன்ற கோரிக்கையை ஏத்துக்கலையே சார் அவங்க. இருக்கட்டும் சார், கோரிக்கை வைப்பதற்கு நீங்க வச்சு அதை எங்க அடிக்க வேண்டிய இடம் இது நாடாளுமன்றம். எம்பிக்கள் இருப்பது யாருக்கு? திமுக ஒன்றும் செய்யாது. ஆனால் ஒரு கூட்டணி, ஒரு கட்சியோட கூட்டணி இருக்கிற கட்சி போராடி வெற்றி பெற்று ரெண்டு பேரும் ஒரு இடத்துல பேசுறாங்க. ஒரு செகண்ட். திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணியும் எதிர்த்து இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரும்போது திமுக எங்க இருந்துச்சு? திமுக எங்க சார் இருந்துச்சு? தொழிலாளர்கள் சொல்றீங்கல்ல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து ரத்து செய்ய காலையில வந்து இந்த சபாநாயகர் வந்து ஓட்டெடுப்பு நடத்துங்கன்னு எல்லா கட்சியும் கேட்கும்போது ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பு குரல் வாக்கெடுப்புல முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாருங்க. இதுதான் நடந்திருக்கு இந்திய நாட்டு ஜனநாயகத்துல, இந்திய நாட்டு பாராளுமன்றத்துல இதுவரையில நடக்காது. ஒரு உறுப்பினர் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றாலும் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஆனால் மாறாக ரெண்டு பேரும் பேசினா கேட்காது. நீங்க பேசிட்டீங்க. நீங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதுக்கு நான் நேரம் தரேன். அவர் பேசிரட்டும், அதுக்கு பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க. எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அமிச்சமே அவங்க கேட்டாங்களான்னு கேக்குறாரு. அதான் நீங்க கேட்டாங்க. எம்பிக்களை வைத்து என்ன செய்றாங்க? ஓகே, அதாவது நாடாளுமன்றத்துல சண்டை மாறுதம் புரிந்தது இந்தியா கூட்டணியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். உதாரணமா இந்த மன்ரேகா திட்டத்துக்கு ராத்திரி 1.5 மணி நேரம் வரை எதிர்த்து பேசியிருக்கிறார்கள். காலையில் வந்த உடனே வாக்கெடுப்பு நம்பி போகிறோம்.
காலையில் வந்த உடனே சபாநாயகர் குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேறிவிட்டது என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டார். இதுதான் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் முதல்ல மகாத்மா காந்தி பெயரை விட்டுருவோங்க. அவங்க ஏற்கனவே காந்தியை கொண்ட கூட்டம் தான், இன்னும் காந்தி மாதிரி இருக்கிற நிறைய பேரை கொள்ற கூட்டம் தான், கொலைகார கூட்டம் தான். அதனால நான் எனக்கு ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனால் இதில் மாநில சுயாட்சி மீது கை வைத்திருக்கிறார்கள். கிராம பஞ்சாயத்தில் ஒரு வேலையை கொடுக்கணும்னா இப்போ யார் முடிவு எடுக்கணும் தெரியுங்களா? கிராம பஞ்சாயத்தில் குளம் தோன்றது, வாய்க்கால தூர வாறு எடுக்கிறதெல்லாம் டெல்லியில் முடிவு எடுக்கணும். இது என்னது? இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லையா? இதை ஏன் உங்களால் கேட்க முடியல? கேட்க முடியாத காரணம் என்னன்னா, உங்கள் மீது வழக்கு இருக்கிற காரணத்தினால் பயந்து போய் தான் நீங்க கேட்காம இருக்கிறீங்க. சார், இந்த தேர்தல் முடிவுக்கு வந்துடலாம் சார். மூணுல ஒரு பங்கு அமைச்சர்கள் மேல திமுக இடி ரைடு இருக்கு, கேஸ் இருக்கு. இன்னும் கேஸ் ஆனா அவங்க பயப்படல. நேரு சொன்னார், மத்திய அரசை பார்த்து மாநில அரசு ஊழியர்கள் பயந்துகிறார், நடுங்குகிறார்கள் என்று அமைச்சர் நேரு சொல்றாரு. சார் நீங்க என்ன சார் எங்கிருந்து வந்து பார்த்து சொல்றீங்க? நீங்க திராவிட முன்னேற்ற அமைச்சர் நேரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் இது. முக ஸ்டாலின் நீங்க வந்து பார்த்துக்கிட்டு பயப்படாத ரைடு வந்தாங்க, தைரியமா பேசுறேன். நாடாளுமன்றத்தில் அப்படி ஒன்று நடந்தால் அதை எதிர்த்து அடிக்க வேண்டியது எம்பிக்களுடைய கடமை. அங்க தோற்று விட்டாங்க. ரெண்டு பேரும் பேசினா யார் பேசுறது? இல்ல இல்ல, அவர் அப்படி பண்ணாருன்னா நீங்க இன்னும் 10 நிமிஷம் பேசுங்க சார். எம்பிக்கள் 39 பேர் இங்க இருந்து போயிருக்கோம். அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் நிறுத்தினோம், முடக்கினோம், வாக்கெடுப்பு எடுக்க விடாமல் செய்தோம் என்கின்ற நிலையை கொண்டு வரதா சார் எம்பிக்களுடைய கடமை. அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. பாராளுமன்ற டெமோக்ரசி என்னன்னு உங்களுக்கு தெரியல சார்? இதற்கு முன்னாடி யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ இல்ல, இதற்கு முன்னாடி முடக்கி இருக்கோம்ல. என்ன 22 நாள் பிஜேபிக்கு இல்ல, அதுக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது பிஜேபி ஒரு விஷயத்தை டிபேட் பண்ண கூடாதுன்னு நினைத்த போது பிரச்சனையை இன்னும் நீர்த்து போக செய்வதற்கு இதே போன்று பல ஸ்டேட்மென்ட். இன்னைக்கு பிஜேபிக்கு நெருக்கமா இருக்கிற சசி தரூர் சொன்னார், இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. கர்கே குற்றம் சொன்னார், ஏடிஎம்கே வந்து சபையை முடக்குனது வந்து ஏடிஎம்கே பிரச்சனைக்காக இல்ல, பிஜேபியை காப்பாத்துறதுக்கு சபையை நடத்த வேணாம் அவங்க நினைச்சாங்க. இப்ப நீங்க அப்படியே சொன்னாலும் காவிரி பிரச்சனைக்கு நாங்க அதை வந்து ஒரு தீர்வா கொண்டு வந்தோம்ல. அப்போ எந்த உரிமையை பெறுவதற்கு எந்த கோணத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த தேர்தலுக்கு வரும் இல்ல, இதுதான் சார். நீங்க எவ்வளவு பேசிட்டா நிறுத்தணும் சார். தொடர்ந்து பேசிட்டே இருந்தா 2 பேர் பேசினா கேட்காது. நீங்க எவ்வளவு நேரம்னாலும் பேச டைம் தரேன் சார். பாராளுமன்ற ஜனநாயகத்தில் என்ன செய்ய முடியுமோ அதை பாராளுமன்ற உறுப்பினர் மிகச்சிறப்பாக செய்திருக்கார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தும், இடதுசாரிகளாக இருந்தும், காங்கிரஸ்காரர்களாக இருந்தும், தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அவருடைய கடமையை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த மன்ரேகா திட்டத்தில் ராத்திரி 1:30 மணி வரை விவாதம் நடத்தியிருக்காங்க. சரி, மிகச்சிறப்பான விவாதம். இதுவரை யாரும் செய்யாத விவாதத்தை தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கார்கள். அதையும் மீறி அந்த ஒரு சப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டக் ஆகலாம். இல்ல சொல்றேன். ஆனா என்னோட கேள்வி அதுதாங்க, நீங்க என்ன கேட்டிருக்கணும்? மாநில சுயாட்சிக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று ஏன் பேசவில்லை நீங்க? சரி, இப்ப நீங்க காந்தி பேரை நீக்கணும் அப்படின்றத நாங்க ஏத்துக்கல, காந்தி பேர் தொடரணும், அந்த 40% ஏத்துக்க மாட்டோம், மாநில அரசு அதிகாரம் தான் செல்லும் அப்படின்னு நீங்க வந்து ஒப்புக்கல, அதனால பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ஏடிஎம்கே சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்டவரோட கூட்டணி சேர்ந்து இருக்கிறீர்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன். ஓகே, தாவேகாவுடைய நண்பர் திரு ஆதரவாளர் இன்னொருத்தர் பேசவே இல்லை. 40 நிமிஷம் ஆச்சு. இது தேர்தல் கூட்டணி. 40 நிமிஷம் ஆச்சு, இன்னொருத்தர் பேசவே இல்லை. திரு கந்தசாமி, பல கருத்துக்கள் வெளிப்பட்டதை பார்த்துருப்பீங்க. ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இன்னைக்கு பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. தனிச்சு நின்னா என்ன பண்ண போறாருன்னு அந்த ஆசை வந்து இன்னும் தமிழிசை அவர்கள் விஜய் கட்சி தான் கூட வரணும், தங்க அணிக்கு வரணும்னு பேசுகிற அந்த ஆசை ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பார்வை இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு திரு விஜய் பேசிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் அதை முறியடிக்கிறதுக்கும் ஏடிஎம்கே மேலிருந்து வருவதற்கும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தாவேகா எப்படி பார்க்குது? முதலில் அனைவருக்கும் வணக்கம். இந்த தாவேகா வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு மாநாட்டிலருந்தே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும். தாவேகா தலைமையில் தான் கூட்டணி, தலைவர் தான் சிஎம் வேட்பாளர். அதனால் யார் எப்படி ஆசைப்பட்டாலும் யார் கூப்பிட்டாலும் அதை பற்றி அது அவர்களுடைய விருப்பம். இப்போ தாவேகா ஏன் இங்க தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஆனா ஜனவரியில உங்க ஸ்டாண்ட் மாறிடும் அப்படின்னு சில பேர் நம்பிட்டு இருக்காங்கன்னு சிறு சத்யா சொல்றாரு. எதுவும் மாறாது, எதுவும் மாறாது, அதெல்லாம் நப்பாசை, எதுவும் மாறாது. தாவேகா ஏன் தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிறதே கடந்த 40 நிமிஷம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கடந்த
கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்தில், இந்த 15 வருஷத்துலேயே தமிழ்நாட்டோட நிதி நிலைமை மிகவும் மோசமாக போய்கிட்டு இருக்கு. 16% வந்து நாங்கள் வந்து ஜிடிபியில் வளர்ச்சியில் முன்னாடி நிற்கிறோம், நேஷனலோட முன்னாடி நிற்கிறோன்னு சாதாரணமாக, அதாவது எந்த வித முயற்சியும் இல்லாமல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வளர்றதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்களே தவிர, தமிழகத்தில் உள்ள டாஸ்மார்க்கை தவிர மீதி எல்லாமே கடனில் ஓடிக்கிட்டு இருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது கடன்ல ஓடலாம், தப்பு கிடையாது. ஆனால் மின்சாரம் வந்து 2 லட்சம் கோடி கிட்டத்தட்ட இந்தியால எந்த ஈபி வாரியமும் லாபத்துல ஓடல துறை சார். இந்தியால எந்த மாநிலத்திலயும் இல்ல நீங்க எல்லா ஈபி வாரியத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். கடந்த 6 மாசமாக லாபத்துல ஓடல. கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யற கேரளால போக்குவரத்து ஊழியர்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கற கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. டாஸ்மார்க் சார், நீங்க கடன் வாங்குவது 9.5 லட்சம் கோடி நேரடி கடனும் 9.5 லட்சம் கோடி தமிழகம் நேரடி கடனும், மறைமுக கடன் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி வரை இருக்கு சார். இந்த தமிழ்நாடு இத்தனை நாளைக்கு எந்த நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் சார் ஆகணும். ஒரு மாநில அரசு மக்கள் நல திட்டங்களுக்காக கடன் வாங்குது. கடன் ஒரு தனிநபர் வாங்குற கடனுக்கும் அரசாங்கம் வாங்குற கடனுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாஸ்மார்க் மட்டும் தமிழகத்தில் 25% தேவையை பூர்த்தி செய்து டாஸ்மார்க் தமிழக வருமானம் இல்ல, அது போய் தப்பு பேசுறீங்க. ஒரு செகண்ட் சிவபிரியன் அதை விளக்குறார். சார், சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கும் இப்ப இருக்கிற 16% சம்பந்தம் இல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து மேனுஃபேக்சரிங்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. 2019ல இந்த கோவிடுக்கு முன்னால ஆரம்பிச்சது. இந்த கோவிட் காலத்துல இருந்து ஃபாக்ஸ்கான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் போன்ற நிறுவனங்களை ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல எம்ஓயூஸ் போடுறாங்க. அதை டிஎம்கே பெருக்கி இருக்காங்க. பல இடத்துல இன்னைக்கு இந்தியாவில் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ்ல கர்நாடகாவை, யூபி எல்லாம் நம்ம எங்கேயோ தள்ளிட்டோம். இங்க வந்து என்னன்னா, இந்த 2 கட்சிகளுமே வந்து இந்த மாநிலத்தினுடைய முன்னேற்றத்தில் அவங்க ரொம்ப குறியா இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்க பொலிட்டிக்கலா. பட் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தா 2000 கோடிக்கு ஒருத்தர் எம்ஓயூ போட்டாங்கன்னா, அடுத்து வர்றது எந்த கட்சியா இருந்தாலும் 8000 கோடிக்கு அதை வந்து பெருக்குவாங்க. அதுதான் இந்த மாநிலத்தினுடைய பெருமை. அதை தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு, டாஸ்மாக் 25% இல்ல சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பட்ஜெட் 3 லட்சம், டாஸ்மாக் வந்து 40,000. அது எவ்வளவுன்னு சாரையே கணக்கு போட்டுக்க சொல்லுங்க. தவறான 25% சார். நீங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு போறதுக்கு இது வந்து மேடை இல்ல சார். இது வந்து பத்திரிகையாளர்கள் உங்களை ஃபேக்ட் செக் பண்ணுவாங்க சார். நாங்க எல்லாத்தையும் எடுத்து படிச்சிட்டு தான் பேசுறோம். நாங்க எல்லாம் எடுத்து படிச்சிட்டு தான் பேசுறோம். எல்லாத்திலையும் நிர்வாக சீர்கேடால தான் இந்த நிலைமையை. மின்சாரத்துறை எவ்வளவு லாஸ்ல போதே, எவ்வளவு நிர்வாகம் நல்லா பண்ணியிருக்கணும், அதுலயும் ஒரு நிலக்கரி ஊழல், அதுலயும் ஒரு மின்மாற்றி ஊழல், எல்லா ஊழலையும் பண்ண போய் தான் இது நிலைமையே. அதனாலதான் புதிய சக்தி தமிழகத்துக்கு தேவைப்படுது. தளபதி அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பாங்கன்னு இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் எப்படி கொடுப்பீங்கன்னு கேக்குறோம் சார். அதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த மின்சார வாரியத்தை எப்படி திட்டங்களும் தேர்தல் அறிக்கையில் வரும். எல்லா திட்டங்களும் தேர்தல் அறிக்கையில் வரும். உங்களுக்கு வித்தியாசமான ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் தயார் செய்துகிட்டு இருக்கோம். மக்களுக்கு நிர்வாகம்னா என்ன அப்படிங்கறதை தமிழக வெற்றி கழகம் தேர்தல் அறிக்கையின் மூலம் காட்டும். பேசும்போது இலவச திட்டங்கள் தொடரும் தான் சொல்றாரு. மகளிர் உரிமை தொகையை இனி எந்த அரசு வந்தாலும் நிறுத்த முடியாது. மகளிருக்கான இலவச பயணத்தை எந்த அரசு நிறுத்த முடியாது. காலை சிற்றுண்டியை எந்த அரசு நிறுத்த முடியாது. புதுமை பெண் மாதிரியான திட்டங்கள், தமிழ் புதல்வர் மாதிரியான திட்டம், நடைமுறையில் இருக்கிற எந்த திட்டத்தையும் விரிவுபடுத்த முடியுமே தவிர நிறுத்த முடியாது. அது உங்க இன்டென்ஷன் இல்லைன்னு திரு விஜய் சொல்றாரு. ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுத்தால் எல்லாமே சாத்தியம் சார். அதுக்குண்டான தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்ப்பீர்கள், கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஊழல் இல்லாத நிர்வாகத்தை கொடுக்கதான் இன்னைக்கு தளபதி அவர்கள் மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவர்கள் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன், அதை குறை சொல்லவில்லை. இதை மட்டும் தான் செஞ்சு கடன் வாங்கி சம்பளம் போட்டிருக்காங்க, 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எந்தவித மூலதனத்திலேயே அவங்க வந்து எந்த முதலீடும் பண்ணல. கடந்த 40 இலவசங்களை மட்டும் கொடுத்திருக்காருங்கற மாதிரி பேசுறாங்க. அது கிடையாது. இன்னைக்கு வளர்ச்சிங்கிறது வந்து இங்க இருக்குது. 40 வருஷம் உள்ள ஹை வேல்யூ ஜாப்ஸ் வந்து அணைகளும் பள்ளிகளும் இத பத்தி எல்லாம் பேசாம இவங்க பாட்டுக்கு திராவிட கட்சிகள் மேல வந்துகிட்டு இருக்காங்களே தவிர இவர்கள் வந்து பெரிய மாற்றங்களை செய்யல. அப்பப்போ அப்கிரேடேஷன் சின்ன சின்னதா போய்கிட்டு இருக்கே தவிர இன்னைக்கு நீங்க வந்து என்ன சாதனை பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா பெரிய சாதனை எதுவும் இல்ல. பள்ளிக்கூடங்கள் மூடிக்கிட்டு தான் இருக்காங்க.
எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பெரிய சாதனை என்னன்னா இந்த திராவிட ஐபோன் கட்சிகள் மேனுஃபேக்சரிங் கடந்த ஹப்பே இன்னைக்கு பத்தாண்டுகளிலே இந்தியால நிறைய தமிழ்நாட்டுல கடன் தான் இருக்கு. வாங்கிட்டாங்க. மக்கள் மீது சென்னையிலயும் கடன் ஓசூர்லயும் தான் மெஜாரிட்டி ஆஃப் தி ஐபோன் இதில் இந்தியால இருந்து இங்க தான் தயார் பண்றாங்க. தளபதி 2019ல தான் அந்த நிறுவனம் முதல்ல இங்க புதிய வந்தது. சிந்தனைகள் வரும்போது வேணும், 2% புதிய தான் பண்ணாங்க. வேணும். இன்னைக்கு 17% இதை மக்கள் பண்றாங்க. எதிர்பார்க்கறாங்க. திமுக மீது மக்கள் அதிருப்தி ஆயிட்டாங்க. ஒரு மாற்றம் வேணும்னு முடிவெடுத்துட்டாங்க. அதிமுக குடும்பத்தில் இருந்தே தளபதி அவர்களுக்கு ஓட்டு விழக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு உள்ள தமிழகத்துல எல்லா குடும்பங்களிலும் ஒரு ஓட்டு நிச்சயம் இருக்கு. மேலதான் இவங்க சொல்றாங்க புது கட்சி நடிகர் இன்னும் எலெக்ஷன்ல நிக்கல, இந்த மாதிரி பல டீக்ரேட் பண்ணக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இன்னைக்கு கள நிறவரங்கிறது வேற. கிட்டத்தட்ட 2 கோடி 3 கோடி நியர்பை அந்த வாக்குகளை பெற்று பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற போறாங்க. மேஜிக் நடக்கத்தான் போகுது. நீங்க அரித்மெட்டிக்கே பேசிக்கிட்டு இருங்க. அரித்மெட்டிக் ஒர்க் ஆக போறது இல்ல. தளபதி அவர்கள் ஏற்கனவே மதுரை மாநாட்டில் சொன்னாங்க. அதனால இந்த மாற்றங்கள் தளபதியின் ரசிகர்களும் வரி உயர்வு தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க. உதாரணமாக பத்திரப்பதிவில் இன்னைக்கு தமிழ்நாடு வந்து முன்னிலையில் இருக்கிற ஒரு மாநிலம். டாஸ்மாகில் 44,000 கோடி வருமானம் வருதானா வருது. ஆனால் டோட்டல் பட்ஜெட் 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நம்ம போடுறோம். அந்த 3 லட்சம் கோடியில் இது எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. அவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஒன்று. அதுக்கு அடுத்தது வந்து அவர் என்ன நிர்வாகம் சரியில்லைன்னு சொன்னால் நான் அவர் கேள்வி கேட்குறேன். இந்திய நாட்டோட பெர் கேபிட்டா தனிநபர் வருமானம் என்ன, தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் என்ன, இந்தியாவோட ஜிடிபி என்ன, தமிழ்நாட்டோட ஜிடிபி என்ன, மேனுஃபேக்சரிங் செக்டரில் இந்தியாவோட வளர்ச்சி என்ன, தமிழ்நாட்டோட வளர்ச்சி என்ன, இன்றைக்கி இந்தியாவிலேயே எலக்ட்ரானிக் குட்ஸை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுற மாநிலம் எது? சார் கூட அதை பற்றி சொல்லிக்கிட்டு வந்தாங்க. எந்த மாநிலம்? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விஜயையும் படிக்க சொல்லுங்கள், இவரையும் கொஞ்சம் படிக்க சொல்லுங்க. இதையா மேஜிக் நடக்கும் அப்படின்னு மேஜிக் மிராக்கிள் அதிசயம் ஒரு புரட்சி பலவிதமான என்ன ஒரு விரல் புரட்சி இப்படி பலவிதமா சொல்றாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கை. புதிய கட்சிக்கு அந்த நம்பிக்கை இயற்கை. அவங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு குறைத்து இடப்பட முடியாத அளவுக்கு விஜய்க்கு ஒரு இது இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே சொல்கிறது வந்து இந்த புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற கமலஹாசனாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்லி வந்தாங்கன்னா இதே தான் சொல்லி வந்தாங்க. 2 திராவிட கட்சிகளும் சரியில்லை, அதுக்கு மாற்றாக நாங்கள் வருகிறோம் அப்படின்னு. யாருமே இப்போ சார் சொன்ன மாதிரி நீங்கள் எஜுகேஷன் ட்ராப் அவுட்டை பற்றி ஈரோட்டில் விஜய் பேசினார். நீங்கள் இந்தியாவில் என்னென்னு பாருங்கள். அடுத்த புதிய கல்விக் கொள்கையிலே அவங்க இனிமேல் தான் ரீச் பண்ண போகிறத நம்ம 31 ரீச் பண்ண போகிறோன்னு சொல்கிறது நம்ம ஆல்ரெடி ரீச்சுடு. அப்படி பல விஷயங்களை எஜுகேஷன் இருக்கட்டும் எல்லாத்திலும் இருக்கட்டும். நம்ம தமிழ்நாடு எப்போதுமே முன்னேறி தான் வந்திருக்காது. காங்கிரஸ் சுதந்திரத்துலேருந்து காங்கிரஸ் காலமாக இருக்கட்டும், அடுத்து அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், படிப்படியான வளர்ச்சியை தமிழகம் பார்த்து கொண்டே தான் வருகிறது. ஸோ இதற்கு மாற்றாக ஒருத்தர் வந்து தான் இனிமேல் இப்போ இந்தியாவில் ஒரு புரட்சி பண்ணி இந்த மாநிலத்தை முன்னேற்றணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறவர்கள் இல்லை. அங்கே இருக்கிறது வந்து ஒரு சினிமா கவர்ச்சி. ஒரு புதுசாக ஒருத்தர் வராரு, ஃப்ரெஷ்ஷாக வராரு, அது எப்பயுமே உழுகும். கமலஹாசனுக்கு ஒரு 3%, விஜயகாந்துக்கு ஒரு 8%, டிடிவி வந்து அவருக்கே ஒரு 6%. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில வாக்குகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாதிரி விஜய்க்கும் வாக்குகள் வர அது கொஞ்சம் கூடுதலாக வருது இவருக்கு, அதை தாண்டி வருகிறது. அப்படி வரும்போது அது வந்து மிராக்கிள் மேஜிக் அளவுக்கு போகுமான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2021 தேர்தலை கோட் பண்ணார் திரு அதிவீர ராமபாண்டியன். அப்போ வந்து நாங்கள் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி தோற்ற போது ஒரு பெரிய எதிர்ப்பு அலை அப்படின்லாம் இல்லை, ஒரு சமதளத்தில் நடந்த ஒரு தேர்தல். அப்போ ரொம்ப சொற்ப ஓட்டில் தான் தோற்றோம். இப்போ அது வந்து இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்குது, நாங்கள் பெரிய வெற்றியை பெறுவோன்றார். இல்லை கரெக்ட். இப்போ விஜய் வரலைன்னா இவர் சொல்கிற கான்செப்டை நான் அப்படியே ஒத்துக்குவேன். ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை முழுக்க அதிமுக பாஜக கூட்டணி தான் அறுவடை செய்யும் அப்படின்ற நிலைமை இருந்தால் கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருந்து அந்த மொத்த ஆன்டி இன்கம்பன்சி வகை எதிர்வாக்குகளை முறையாக பெற்று அவங்களோட கூடுதலான சீட்டுகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இடையில ஒரு மிராக்கிள் வந்திருக்கு, மேஜிக் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அவர்கள் வந்து அவர் திமுகவை தான் கடுமையாக திட்டுறாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படி திட்டுறாரோ அதை விட இன்றைக்கி இருக்க ஜென்சி இந்த இளைஞர்கள்லாம் வந்து இவர் திட்டுறது ஒரு நாவலாக இருக்குது, இவர் அதை விட நல்லா ரசிக்கத்தக்க வகையில் திட்டுறாரு. அங்கிள் சார்ன்றாரு, அதுன்றாரு, இதுன்றாரு. அவர் என்ன நெல்லு மூட்டை முளைச்சிருச்சு இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இளைஞர்களுக்கு அப்பாற்பட்ட சப்ஜெக்டா இவர் நல்லா விவசாயி நெல்லு மூட்டை முளைச்சு அவருக்கு எது முக்கியம் நினைக்கிறாரு அதை பேசுறாரு. இவர் இளைஞர் வந்து இந்த மாதிரி கிண்டலா பேசுறது, கேலியா பேசுறது, இந்த மாதிரி இவர் வந்து திமுக நல்லா அட்டாக் பண்ணி பேசுறாரு. ட்ரெண்டியா பஞ்ச் டயலாகா பேசுறது, பஞ்ச் டயலாக் பேசுறாரு. இவர் வந்து இளைஞர்களோட
வைப் பண்றாரு. வைப் பண்றாரு. மேடையில செல்ஃபி எடுத்துக்கிறதுலாம் ஒரு இதுதானே. ஆமா, வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் செல்ஃபி எடுக்கிறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் மத்தியிலையும் வந்து அது வந்து இளைஞர்கள் மத்தியில் அது எத்தனை % வாக்கா மாறும் சார்? இல்ல சார், ஆர்காட் நவாப் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடத்தினாரு. அவரே சொன்னார் தமிழ்நாடு பெண்கள் நல்லா இருக்காங்க, பாதுகாப்பா இருக்காங்க. அவரே வந்து நவாப் பேசிட்டு போறாரு. ஆர்காட் நவாப் பேசிட்டு போறாரு. அதேதான் நீங்க வந்து ஒரு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ பொறுத்தவரை ஒரு பெரிய அபிப்பிராயமே அவர் அரண்மனையில் பிறக்கல, அவர் ஒரு எளியவர், ஒரு மாட்டு கொட்டலில் பிறந்தார் அப்படின்றது தான் அந்த கிறிஸ்துவ தத்துவமே. 5 ஸ்டார் ஹோட்டலில் விழா நடத்துறாரு. அதுக்கு நீங்கள் அதுவே வந்து ஒரு பேசிக்கலாக அவருக்கு ஒரு புரிதல் இல்லை அந்த மதத்திலேயே. ஜோசப் விஜயா இருந்தால் கூட அந்த புரிதல் இல்லை. அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஏழையில், ஒரு ஸ்லம்மில், ஒரு பாதிக்கப்பட்ட ஏழைக்கு ஒரு கிராமத்தில் அதை நடத்தி அவங்களுக்கு ஒரு புது துணிகள் எடுத்து கொடுத்து ஒரு கேக் வாங்கி கொடுத்து அப்படி கொண்டாடி இருந்தால் பரவாயில்ல. கியூஆர் கோடை கொடுத்து 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துறது தான் அவங்களுடைய சித்தாந்தமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம அந்த ஓட்டுகள், ஆனால் எப்படியும் அவர் ஒரு ஓட்டை பிரிக்கிறாரு. அந்த ஓட்டுகள் வந்து அதிகமாக வந்து அதிமுக, ஏன்னா திமுக கடுமையாக எதிர்க்கிறதுனால அந்த வாக்குகள் வந்து ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அவர் கணிசமாக பிரிக்கிறதுனால தான் அந்த போன தடவை வந்த இதை விட இப்போ நம்ம குறையும்னு சொல்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி. ஒரு கேள்வியை நேருக்கு முன்னாடி வச்சிருந்தோம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை ஒரு குடும்பமாக தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்வோம் என்று அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருப்பது பற்றி உங்கள் கருத்து என்ன நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். ஒரு ஆக்கபூர்வமான அணுகுமுறை என்று எக்ஸ் தளத்தில் 20% பேரும், ஒரு பலவீனத்தின் வெளிப்பாடு என்று 47% பேரும், குழப்பம் இன்னும் தீரவில்லை என்று 33% நேயர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு அதிவீர் ராமபாண்டி நிறைவு பார்வை சொல்லுங்கள். நிச்சயமாக இப்போ சார் சொல்லும்போது ஒரு அழகான இடத்தை தொட்டார். அதிமுக பிஜேபி கூட்டணி இன்றைக்கு ஆன்டி இன்கம்பன்சியை அளவிட்டு பார்க்கும்போது ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது, ப்ரொவைடட் விஜய் வரலை அப்படின்னான்னு சொன்னார். அப்போ களம் யதார்த்தமான ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க. இப்போ அளவீடு விஜய் பிரிக்க போகிற வாக்குகள் அதிமுகவுக்கு, திமுகவை தேசக்தி என்பது சொல்வதால் அதிமுக ஓட்டை அவர் எடுத்துருவார்னு சொல்கிறாங்க. இது மாதிரி பல தேர்தலில் எங்கள் தலைவர்களை பெயரை எடுத்துக்கொண்டு சென்றவர்களிடம் நாங்கள் இரட்டை இலைக்கு வாக்களித்து விட்டோம் என்று சொன்னது தான் தேர்தல் வரலாறு. அதனால் நீங்கள் விஜய் அவர்கள் தீய சக்தி திமுக என்று திமுக எதிராக கிளப்புகின்ற பிம்பங்கள். இன்னொன்று விஜய் அவர்களை நான் ஒன்று நல்ல விஷயமா பார்க்குறேன். அது வந்து விஜய் பேசுகிற பேச்சு ஏடிஎம்கே கோட்டா மாறுன்றீங்க. நிச்சயமா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். விஜய் வருகையினால என்ன ஒரு நல்லது நடந்திருக்குன்னா, இதுவரை தேர்தல் களத்தை இவ்வளவு நுணுக்கமாக அருகில் வந்து பார்க்காத இளம் தலைமுறையினர்கள் அதை பார்க்குறாங்க. கள யதார்த்தம் என்பது என்ன என்பதை தேர்தலில் வாக்கு சேகரிக்கும் போது, தேர்தல் பணி செய்யும் போது களத்தில் நிற்பவர்கள் யார், நாம் இவ்வளவு நாள் என்ன அடுத்த முறை பெரிய கட்சிகளுக்கு வருவார்கள். இதுதான் இதுவரைக்கும் வைகோ கட்சியில, தேமுதிகவில், அமமுகவில் இருந்தவர்கள் கற்றுக்கொண்டு அடுத்தடுத்த கட்சிகளில் பரிணாமித்ததனுடைய வரலாறு. அது அடுத்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் யாரு ஓட்டு போடுறாங்கன்றதான் பிரச்சனை. இளம் தலைமுறை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாக்களிக்கும் நீங்க நம்புறீங்க. நிறைவு பார்வை கொடுத்த கட்சி சார். அதாவது நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் அதில் ஒரு கொள்கை வழிதான் மக்கள் நிற்பார்கள். இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகச்சிறப்பாக இன்றைக்கி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு நான் பல குறியீடுகள் சொல்லப்படியே சார் கூட சில விஷயம். அதாவது பெண் கல்வியில் முதலில் இருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். பெண் கல்வியில் மட்டும் இல்லை, பெண்களுக்கு வேலையில் அதிகமாக கொடுத்திருக்கிற மாநிலம் தமிழ் மாநிலம். அதே மாதிரி இடைநிற்றல் இல்லாத மாநிலம் தமிழ் மாநிலம். இன்றைக்கி எல்லா விதமான வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு பெண் படித்தா அந்த பெண்ணுக்கான உதவித்தொகை, அம்மா வேலைக்கு போனால் அந்த அம்மாவுக்கான இலவசமான பயணம் என்று சொல்லி இன்றைக்கி மக்களுக்கு எல்லா விதமான உதவிகளை செய்திருக்கிற ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம் மட்டும்தான். அது மட்டும் அல்லாமல் கல்விக்கு மட்டுமல்லாமல் இன்றைக்கி சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் மக்களை தேடி மருத்துவம் என்ற முறையிலும் இன்னைக்கு மிக நெருக்கமாக மக்களிடம் இருக்கிறார்கள். ஆனால் ஜென்சி தலைமுறை வந்து தப்பா ஓட்டு போடுவாங்க. அதையும் மீறி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அரசாங்கம் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார். நன்றி, உங்க எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.